ஹாய் சந்துரு, கேக்குதா? ஹலோ. எஸ் மேம். கேக்குது. சாரி சந்துரு. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். மீட் இருந்தது, நான் மறந்துட்டேன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். புரியல மேம். இல்ல மீட் இருந்ததா உங்களுக்கு? ஓகே. இல்ல நீங்க லாஸ்ட் டைம் சொன்னீங்கல சம்மன் வில் கம் இல்ல அதனால ஓகே. சொல்லிருந்தாங்க. ஓகே. அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இல்ல. ஓகே. இல்ல அதனால மேபி ஓகே எனிதிங் ஓகே. அது பரவாயில்ல அதெல்லாம். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் இதுதான் பேசிக். நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாதிரி ஒரு இதை படிக்க போறதுக்கு எல்கேஜி யூகேஜி ஏபிசிடி கத்துக்கிட்ட மாதிரி. இது புரிஞ்சது இல்லை உங்களுக்கு? எஸ். ஸோ ஆக்சுவலி என்னென்ன டேட்டா டைப்ல ஆக்சுவலி என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் போட்டிருக்கீங்க அதே மாதிரி சாதாரணமாக கால் பண்ணுறதுக்கு பதில் எதுக்கு அவுட்புட் சரி இன்புட் எதுக்கு எடுத்துகிட்டு வரணும், ஏன்னா இன்புட் கொடுக்கும்போது ஏன்னா எப்பயுமே யூசர் டிஃபைன்ட் மாதிரி தான் பண்ணணும். ஸோ அதனால் இன்புட் சம்திங், ஸோ அதுலேருந்து கேஸ்டிங் மூலிமா ஸோ சம்திங் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பைத்தானில் சிம்பிளாக ஏதோ கோடு ஏதோ பைத்தான் என்ன கோட் அடிக்க வரைக்கும் கொஞ்சமாக சிம்பிள் கோட் அடிக்கிறதுக்கு எதுவும் தெரியுது எப்படி பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன போக போறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஓகேவா? சோ சாப்டர் 3 வந்து ரொம்ப சிம்பிள் சாப்டர் தான். பட் ஆனா ஆபரேட்டர்ஸ் ஒரு 6-7 ஆபரேட்டர்ஸ் பத்தி படிப்போம். ஓகேனா நான் ஃபுல் சாப்டர் எடுக்கிறேன். ஆர்எல்ஸ் இன்னைக்கு நாளைக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணி 3rd சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. உங்களுக்கு கோல்டா மேம்? ஆமா. Everyone face the scene. Statement on the chart. Okay, 22. Yeah. Screen தெரியுதா? Yes ma'am. Okay fine. So chapter 3 operators in Python. என்னென்ன ஆபரேட்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஓகேவா? Okay. So first arithmetic operators, then comparison operators னு சொல்லுவாங்க. இதுல எல்லாமே equal to வச்சிருக்கும். Then logical, then assignment, then bitwise, identity, membership, special operators, then operators ஓட precedence அப்படின்னு இருக்கும். அதாவது எந்தெந்த ஆபரேட்டர்ஸ்க்கு எந்தெந்த priority கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? So இதுதான் வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆபரேட்டர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன். So as usual அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல நம்ம மேக்ஸ்ல என்ன படிச்சோமோ அதே தான் இருக்க போகுது. பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலோ எக்ஸ்போனன்ட் வந்து பவர்ஸ் இருக்குல்ல 2 பவர் 3 4 பவர் 2 அந்த மாதிரி பவர்ஸ் கொடுக்கிறதுக்கு இந்த டபுள் மல்டிப்ளிகேஷன் சிம்பல் ஆஸ்ட்ராய்ட் சிம்பல் யூஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் இந்த டபுள் ஸ்லாஷ் அப்படின்றது ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா நம்ம பண்ற டிவிஷன்ல மேல இருக்கிற கோஷன்ட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல வரும். கரெக்ட்டா? எனக்கு வந்து எனக்கு ஃப்ளோட்ல வேணும்னா நான் சிங்கிள் டிவிஷன் யூஸ் பண்ணணும். எனக்கு ஃப்ளோட்ல வேணா எனக்கு ஒரு ஹோல் நம்பரா வேணும்னா நான் வந்து டபுள் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணணும். மாடுலோ as usual வந்து நம்ம ரிமைண்டர் பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். சோ இதுதான் பேசிக்கா வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டரை பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது. சோ இதுல வந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருப்போம். 5 + 3 8, 5 - 3 2, 5 × 3 15, 5 divided by 3 1.667, 5 modulo by 3 னா ரிமைண்டர் 2 இருக்க போகுது. 5 பவர் 3 னா 125, 5 டபுள் ஸ்லாஷ் 3 னா 1 மட்டும் வரும். 0.6667 வந்து வராது. அண்டர்ஸ்டுட். ஓகேவா? சோ இதுதான் வந்து நார்மல் அரித்மெட்டிக் ஆபரேட்டர். சோ வந்து ஒரு சின்ன சம் கொடுத்திருக்கோம். இந்த சம் வந்து புரியுதான்னு பாருங்க. இது இப்படிதான் ப்ரோக்ராம்ல எழுதுவோம். யூசர்ட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணலாம், இல்ல நம்மளே டிஃபைன் பண்ணியும் கொடுக்கலாம். சும்மா புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். பாருங்க. அப்புறம் இன்னொன்று மேம், ஆக்சுவலி நான் நெட்ல சர்ச் பண்ணி சொன்னேன் இல்லைங்களா, உங்ககிட்ட ஃப்ளோட் தான் யூஸ் பண்ணுவீங்க நீங்க நார்மலாக. ஆக்சுவலி ரியல் டைம்ல கோட் அடிக்கும்போது ஃப்ளோட் தான் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல? ஆமா. ஓகே. நம்ம நார்மலா யூஸ் பண்றப்ப ஃப்ளோட் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் அப்படிதானே வந்து கெட் பண்ணுவாங்க. இல்ல அதுதான் எனக்கு ஆக்சுவலி யூசர் வந்து எப்பயுமே அதே வேல்யூ கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஹோல் நம்பரா தான் கொடுப்பாங்க. ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி எடுத்திருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து ஹோல் நம்பர்ஸ் வந்து அக்செப்ட் ஆகாது. ஃப்ளோட் அந்த சிஜிபி எல்லாம் கால்குலேட் பண்றோம் அப்படின்னா
இல்ல பாயிண்ட்க்கு அப்புறம் இல்ல அது புரியுது ஆக்சுவலி எதுக்குன்னா, பட் நான் உங்ககிட்ட ஆக்சுவலி நெட்ல சர்ச் பண்ணது மட்டும் இல்லாம, நீங்க ஒர்க் பண்ணியிருக்கிறத கேட்கிறேன். ஆக்சுவலி நீங்க நார்மலா நீங்க உங்களோட ரியல் டைம் ஒர்க் பண்ணும்பொழுது, கோடிங் எடுக்கும்பொழுது, இன்டிஜர் இருந்தா கூட நீங்க இந்த ஃபார்முலா ஃப்ளோட் தான் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்கிறேன். அத மாதிரி தான் யூஸ் பண்றீங்களான்னு. அதுதான் சொல்றேன். அது அவங்களோட நம்மட்ட இப்ப அந்த ப்ராஜெக்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னா சொல்லிருவாங்க முன்னாடியே. எனக்கு ரவுண்ட் ஆஃப் தான் வேல்யூ வேணும், இல்ல என்னோட வேல்யூ டெசிமல்ஸா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே இன்புட் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஓகே ஓகே அவ்வளவுதான். பட் யூசுவலா நீங்க யூஸ் பண்றப்ப அது என்ன பொறுத்தவரைக்கும் இது நம்மளோட கன்வீனியன்ட் தான். எனக்கு அது ஃப்ளோட்டா தான் இருக்கணும்னா நான் ஃப்ளோட்டா கொடுத்துக்குவேன். இல்ல எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்டிஜரா கொடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. ஓகே 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 ஆனா ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே அது ஒரு அட்வான்டேஜ், ஆடட் அட்வான்டேஜ். ஓகே 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 இது ஒண்ணு இல்ல, நார்மல் அரித்மெடிக் ஆபரேட்டர்ஸ் அப்படியே அப்ளை பண்ணிருக்கீங்க. வித் வேல்யூ வில் கம் அப்ளை பண்ணிருக்கீங்க. நதிங் வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் போலாமா அப்ப? எஸ் மேம், எஸ் ஷூர். ஓகே. சோ நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆபரேட்டர். சோ உங்கள்ட்ட ஒரு क्वेश्चन, நம்ம நார்மல் ஈக்குவலுக்கும் ஈக்குவல் டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இல்ல மேபி நார்மல் ஈக்குவல் டு மேத்தமேட்டிக்கல் சொல்லி வெறும் ஈக்குவல் டு போட்டா தே ஈக்குவல் a is equal to b ன்னு எடுத்துக்கலாம். பட் இங்க மேபி தெரியல, பைத்தான்ல இது யூஸ் டபுள் ஈக்குவல் போடும்போது தான் they will consider as an equal, I think. ஓகே ஃபைன். இன்னொன்னு வேற என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது ரெண்டுமே ஓகே ஃபைன் கரெக்ட். ஓகே. சோ நெக்ஸ்ட் டபுள் ஈக்குவல்னா இல்ல அதான் சொல்றேன். பிகாஸ் இல்ல அதுதான் இப்போ நாட் ஈக்குவலுக்கு நம்ம சிம்பிள் போட முடியாது. இப்போ நாட் ஈக்குவலுக்கு ஆக்சுவலி மேத்தமெட்டிக்கல போடும்போது ஈக்குவல் டு போட்டு ஒரு சம்ஸ்ல போடும்போது ஈக்குவல் டு போட்டு நடுவுல ஒரு கிராஷ் போட்டோம்னா நாட் ஈக்குவல் டு வச்சுக்கலாம். எஸ். சாரி சந்திர. இல்ல இப்போ நார்மலா மேக்ஸ் சம்ஸ்லாம் போடும்போது ஏஸ் நாட் ஈக்குவல் டு போறதுக்கு ஈக்குவல் டு போட்டு நடுவுல ஸ்லாஷ் போடுவது போடுவோம். அப்போ இது நாட் ஈக்குவல் தெரியும். பட் இங்க என்னன்னா நாட் ஈக்குவல் டுக்கு ஆக்சுவலி எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் டு போடும்போது நாட் ஈக்குவல் டு லுக் லைக் திஸ். அது ஈக்குவல் டுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் போடும்போதுனால டபுள் போடுறோம்னு நினைக்கிறேன். சோ நான் இப்போ உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், அத நீங்க பைத்தான் ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஷூர். ஓகேவா? சோ நம்ம நார்மல் ஈக்குவல் ஒரு வேல்யூவை ஒருக்கு அசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. டபுள் ஈக்குவல் டு ஒரு வேல்யூவை செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்டுட் கிளியர்லி. ஓகே 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 ஓகே. சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பனா தான் நெக்ஸ்ட் இம்ப்ளிமென்ட் பண்ண போற processல இது ஞாபகம் இருக்கும். ஓகே ஓகே. a is equal to b ன்னு நான் கொடுத்துட்டேன் அப்படினா அது அசைன் பண்றது. ஓகே ஓகே. a is equal to b ன்னு கொடுத்தேன்னா அது செக் பண்றது. ஓகே ஓகே. ஓகேவா? ஓகே. இது பைத்தான்ல. ஓகே. ஓகே. So first used to compare two values. Normally comparison operator ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவோட செக் பண்றதுக்கு தான் யூஸ் ஆக போகுது. So equal to check if two values are equal. a is equal to 5 னா a 5 அப்படின்றத செக் பண்றதுக்கு யூஸ் பண்றது. Then not equal to அப்படின்றது ரெண்டுமே ஈக்குவலா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு. greater than as usual a 5 ஓட greater-ஆ இருக்கா, less than a 5 ஓட smaller-ஆ இருக்கா, greater than or equal to, less than or equal to, as usual comparisons தான் இது எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. சோ இந்தது ஓகே. இந்த ப்ரோகிராமோட ஆன்சர் எனக்கு கரெக்ட்டா சொல்லுங்க. கரெக்ட்டா இருக்கு பண்ண முடியுதான்னு பாருங்க. எஸ் எக்ஸ் இஸ் ஃபால்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட்ன்றது கரெக்ட், ட்ரூன்றது நாட் ஈக்குவல் அதுவும் கரெக்ட் தான். ஆனா எக்ஸ் ஓகே எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் y, எக்ஸ் இஸ் 5 நோ is false, correct. X is less than x is less than y. Yes, correct then actually and ஆனா அங்க ட்ரூ போட்டுக்கீங்க. எங்க x is greater than equal to 5 அது கரெக்ட். x is less than equal to y. greater than or equal to 5 கரெக்ட் தான். இல்ல எல்லாமே கரெக்ட் தான். x is less than y ட்ரூ எலிமெண்ட் கரெக்ட் தான். புரியுதா? எஸ். ஓகே. ஒண்ணு less than ஆவும் இருக்கலாம் or else equal to ஆவும் இருக்கலாம். அதுதான் அதுக்கான மீனிங். yes yes I know. Okay fine. So next நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. yes. So லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல
used to combine conditional statements. ரெண்டு conditional statements, அதாவது if அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி conditional operations தான் யூஸ் பண்ணுவோம், logical operations. So and அப்படின்றது இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. And அப்படின்றது return true if both condition are true. Yes. ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தாதான் எனக்கு வந்து ரிசல்ட் will come. இந்த இங்க வந்து அப்படியே மாத்தி மேல மல்டிப்ளிகேஷன் கீழ அடிஷன். So and operation return true if both condition are true. 1 into 1 தான் 1, 1 into 0 என்னது 0 தான். 1 into 0 0 always 0. எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்ததுன்னா எனக்கு ட்ரூ அப்படின்னு அவுட்புட் வரும். அதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலுமே எனக்கு ஃபால்ஸ் அப்படின்ற அவுட்புட் தான் வரும். ஓகேவா? இப்போ 1 0ன்னு வந்ததுன்னா லாஜிக்கல்னாலே 0 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இத வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே? சோ நெக்ஸ்ட் R return true if at least one condition is true. ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே போதும், எனக்கு ட்ரூன்னு தான் வரும். Understood. ஓகேவா? Understood. இப்ப not அப்படின்றது எப்படி not equal to பார்த்தோம். yes. அந்த மாதிரி எனக்கு ட்ரூனா ஃபால்ஸ்னு அவுட்புட் வரும், ஃபால்ஸ்னா ட்ரூன்னு அவுட்புட் வரும். ஓகே. இந்த மாதிரி இடங்களுக்கு not அப்படின்ற கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. true become false, false become true. ஓகேவா? ஓகே. ஆக்சுவலா லாஜிக்கல் கண்டிஷன்ஸ்ல நீங்க and or வந்து ஆக்சுவலி இங்க மட்டும் இல்ல, நார்மலா எல்லாத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க. and ரெண்டுத்தையுமே செட் ஆகும். பட் நாட் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? இது வந்து அது வரணும், அது வந்து இது வரணும் மாதிரி ஒரு ஆக்சுவலி ஏதோ அப்ளிகபிள் தான் இருக்கா? மேபி கேக்குறாங்க. மேபி இப்ப நான் செக் பண்ணும்போது விளையாடுவோம்ல. எஸ். கேம்ஸ்லாம் விளையாடுறப்ப எனக்கு வந்து நான் வந்து நினைக்கிறேன், எனக்கு வந்து அவங்கள வந்து நான் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, என்கிரிப்ட் டிகிரிப்ட் மெத்தட் சொல்லுவாங்கல்ல, சொல்லுங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் நான் கொடுக்கறது வந்து என்னோட ஆப்போசிட் டீமுக்கு புரியக்கூடாது, என்னோட டீமுக்கு மட்டும்தான் புரியணும்னு நினைக்கிறேன் நான். அப்படின்றப்ப அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ, அதாவது நான் அவங்களை முன்னாடியே ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறேன், இப்படி சொன்னா இது, அப்ப நான் ஃபால்ஸ்னு சொன்னா நீ ட்ரூன்னு எடுத்துக்கணும், நான் ட்ரூன்னு சொல்றேன்னா நீ ஃபால்ஸ்னு எடுத்துக்கணும், அப்படின்ற மாதிரியான ஒரு சில டீக்ரிப்ட் என்கிரிப்ட் ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, செக்யூரிட்டி பர்பஸ் மாதிரி சொல்றீங்க. ஓகே, அசம்ப்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, மேபி லாஜிக்கல். ஓகே, எஸ். சோ இதுதான் வந்து லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். இங்க பாருங்க, 5 greater than 3 ட்ரூவா? ஓகே, எஸ், ட்ரூ. and 8 greater than 5. yes, both of them true. so ட்ரூன்றனால ட்ரூ அப்படினு அவுட்புட் வந்திருக்கு. இதுவே ட்ரூ ஃபால்ஸ்னு இருந்தது அப்படினா எனக்கு இங்க ஃபால்ஸ் அப்படினு வந்திருக்கும். ஓகே, இப்போ r 5 greater than 3 true, 8 less than 5 false. ஓகே, இல்ல ஒன்னு மட்டும் இருக்கனால ட்ரூ வந்துச்சு. ஓகேவா? ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே போதும், எனக்கு ட்ரூ அப்படின்ற அவுட்புட் வரும். ஓகே. ஃபைன். சோ லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்க்கு ஒரு ப்ரோகிராம் இருக்கு. இது புரிஞ்சிருச்சுனா நெக்ஸ்ட் போலாம். பாருங்க நீங்களே. ஓகே, புரியுது. a is greater than 5. ஓகே, கரெக்ட் தான். p is greater than 15. கரெக்ட். அதனால 2 வந்துச்சு. இங்க வந்து a is greater than a is not greater than actually because a is equal to 10. so greater than இருக்காது, அது false. but b is greater than, so அதனால true. அது கரெக்ட்டா தான் இருக்கு. 20 not போடுறது a is greater than 15 போட்டுட்டீங்கன்னா yes, அது வந்து false because a வந்து 10 தான், greater than 15 வராது. அது false ஆ இருக்கறதால நீங்க true ன்னு வருது. ரைட். மூணுமே ஓகே. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது அசைன்மென்ட். எஸ், ஓகே, அசைன்மென்ட் ஆபரேட்டர். சரியா? சோ அசைன்மென்ட் ஆபரேட்டரை பொறுத்த வரைக்கும் எத்தனை டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. சேம், அது கூட எல்லாத்துலயும் காலம் காலம். ஓகே, இல்ல இது வந்து ஆமா, எக்ஸ்னா என்ன அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு இந்த கோலன். இந்த கோலன் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே. இந்த கோலன்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஈக்குவல் டைப்பிங்க சொன்னீங்க. assign value to the variable. double equal னா check the variable. yes. okay, so equal to assign a value to a variable. if a is equal to 10 னா 10 வந்து a அப்படின்றதுல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது மீனிங், ஏன்ற வேரியபிள்ல. இப்ப பிளஸ் ஈக்குவல் டு அப்படினா என்ன, மைனஸ் ஈக்குவல் டு அப்படினா என்ன, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, மாடுலோ ஈக்குவல் டு, எக்ஸ்போனன்ட் ஈக்குவல் டு, ஃபுல், இத வந்து ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவோம். சரியா?
ரெண்டு ஸ்லாஷ் போடுறது வந்து ஃப்ளோட் டிவிஷன் சொல்லுவோம். சொன்னீங்க. ஓகே, சோ இங்க பாருங்க x plus equal to 5 அப்படினா மீனிங் x is equal to x plus 5. ஓகே 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 இன்புட் கொடுக்கிற வேல்யூவோட சேர்த்துட்டு ஓகே 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 ஓகேவா. சோ இந்த மாதிரி அசைன் பண்றதுக்கு x plus equal to 5 னா x is equal to x plus 5 னு அர்த்தம். x minus equal to 5 னா x is equal to x minus 5 னு அர்த்தம். x star equal to 5 னா x is equal to x star 5. அப்ப for example 5 க்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா 5 into 5 25 னு வர மாதிரி இருக்கும். x is equal to y but value will come under 25. அப்ப வந்து இங்கத எப்படி எடுத்துக்குவீங்க? x is equal to x divided 5 by 5. அப்ப அதே மாதிரி மாடுலோ போட்டோம்னா x அதுதான் x is equal to sorry equal to அப்ப இதுக்கு எழுதுவோம் x is equal to x மாடுலோ 5. ஓகே, அப்ப எக்ஸ்போனன்ட்க்கு எப்படி எழுதுவோம் அப்படினா 3 டபுள் ஸ்டார் equal to 2 அப்படினு போட்டோம்னா 3 power 2 னு எடுத்துக்கிட்டு 3 into 3 எனக்கு அவுட்புட்டா கொடுக்கும். ஓகேவா. அதே மாதிரி தான் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் x அதாவது என்ன சொல்றீங்கன்னா 3 exponent 2 னா exponent that thing is 3 square போடும்போது 3 அப்ப 3 கியூப் வரும் இங்க வரும்போது உங்களுக்கு ரைட்டுங்களா? ஓகே 3 ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் வேல்யூ தான் எடுத்து இல்ல மேம் 3 exponent ஓகே 3 exponent is equal to 2 னு போட்டுருக்கீங்க. 3 exponentனால என்ன அர்த்தம்னா ஸ்கொயர் தான் ஆக்சுவலி சொல்றீங்க. equal to 2ன்றது அங்க எக்ஸ்போனன்ட் ஸ்கொயர் கிடையாது. இல்ல பவர் அந்த பவர் வந்து 2 இங்க 2 இருக்கதால நான் என்ன சொல்ல வரேன்னா 3 exponent is equal to 2 னா 3 ஸ்கொயர் னு அர்த்தம் क्वेश्चन. ஆனா இங்க நீங்க exponent is equal to னு சொல்றதால 3 கியூப் வரும். ஏனா 3 ஸ்கொயர் into x பண்ணனால 3 கியூப் வரும். ஆன்சர் 3 கியூப். புரியுதா? எஸ். ஓகே. சோ இந்த எக்ஸாம்பிள் புரியுதா பாருங்க. இந்த ஆன்சர் கரெக்ட்டா வருதான்னு பாருங்க. x is equal to 10. ஓகே 10 னா 10 plus 15. ஓகே 10 minus 3 12. ஓகே 10 into ஓகே 10 into 20 இல்ல வரும் 24 இல்ல. என்ன தப்பா வருதா? x star is equal to 2 னு போட்டுருக்கீங்களா? x is equal to x வந்து இங்க 10 தானே. so 10 into 2 20 ல வரும். so only I said இந்த இடத்துல கவனமா இருங்க. அசைன்மென்ட் ஆபரேட்டர் என்ன பண்ணிருக்கோம்னு பாத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பண்ண போறது ஆபரேஷன்ஸ் அப்படினு சொன்னோமா? ஆமா. so x is equal to 10 ஃபர்ஸ்ட் பண்றப்ப இங்க x plus equal to 5 x is equal to x plus 5 15 ஆயிருச்சு. இப்போ x ஓட வேல்யூ என்ன எனக்கு? x இல்ல அந்த பிரிண்ட் தனி இது பிரிண்ட் தனி இல்லையா? x ஓட வேல்யூ இப்போ x ஓட வேல்யூ இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்குறது. மேத்தமேட்டிக்ஸ்ல என்ன பண்ணுவோம் நம்ம? அடுத்தடுத்து வந்து மாறிக்கிட்டே இருக்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே தானே இருக்கும். அதை எடுத்து தானே நான் அடுத்தடுத்து யூஸ் பண்ணணும். புரியுது. ஆக்சுவலி அப்படின்னா ஃபர்ஸ்டோட அவுட்புட் செகண்டோட இன்புட் எடுத்துக்கும். அப்புறம் செகண்டோட அவுட்புட் தேர்டோட இன்புட் தான் அடுத்ததோட அவுட்புட் அடுத்தடுத்துக்கு இன்புட். அது if you don't mind புரியுது. கண்டினியூஸா பண்ணும்போது ஆக்சுவலி அசைன் பண்ணிக்குது வேல்யூ. ஓகே அதெல்லாம் அசைன்மென்ட் ஆபரேட்டர். அதெல்லாம் நார்மல் இல்லாம அசைன்மென்ட் ஆபரேட்டர். ஓகே இப்போ assign the values and give ஓகே continuously understood. புரியுது. ஓகே ஃபைன். சோ வந்து ஈக்குவல் டு போடுறப்ப என்ன பண்ணனும்னா கொஞ்சம் கவனமா பண்ணணும். கண்டிப்பா. அப்புறம் நார்மல் ஆபரேட்டருக்கும் அசைன்மென்ட் ஆபரேட்டருக்கும் எங்க யூஸ் பண்ணீங்க நார்மலா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ SQL பாத்தீங்கன்னா நார்மலா இது சேம் இருக்கும் உங்களுக்கு நார்மலாவே நார்மல் ஆபரேட்டர்ஸ். ஆனா இது மாதிரி அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ன்றது அது மாதிரி நான் ஆக்சுவலி இல்ல. பட் இங்க மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இது எங்க யூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா ஈக்குவல் டு இப்போ நான் இப்போ என்ன எதுக்கு சொல்றேன்னா ஈக்குவல் டு எங்க யூஸ் பண்ணுவோம்னு கேக்குறீங்களா? இது மாதிரி அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் ஆக்சுவலி பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு போடுறீங்களா, அது எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். நம்ம அடுத்து பார்க்க போற சம் எல்லாத்துலயுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே அடுத்து நம்ம பண்ண போற எல்லா ப்ராசஸிங்குமே இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஜாவால பொருந்தும், ஸ்ப்ரிங் பூட்ல பொருந்தும், தென் அதுக்கப்புறம் பைத்தான் எடுத்துக்கோங்க, பிளஸ் C++ எல்லா லாங்குவேஜஸ்லயுமே இந்த கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகே ஓகேவா?
ஃபைன். ஓகே ஓகே. ஆனா இந்த டிவிஷன் வந்து ஃப்ளோர் டிவிஷன் வந்து பைத்தான்ல மட்டும்தான் ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு. எனக்கு வந்து மத்ததுல இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதுல எல்லாம் எனக்கு வந்து இத்தனை டெசிமல் பாயிண்ட் வேணும், இத்தனை டெசிமல் பாயிண்ட் வேணும் தான் சொல்லுவோமே தவிர்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடு அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். இல்ல இருக்குல்ல மேம், அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்சல்யூட் வேல்யூ இருக்கு, அதுக்கு நம்ம ஏபிஎஸ்னு போடணும்ல. ஆமா ஆமா, அதான் சொல்றேன். நான் இதுல போடவே வேணாம்ல, நான் வந்து அந்த டபுள் ஸ்லாஷ் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுது புரியுது. ஓகேவா? ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது பிட்வைஸ் ஆபரேட்டர். ஓகேவா? பிட்வைஸ் ஆபரேட்டர் நம்ம எப்படி லாஜிக்கல் ஆபரேட்டர்ல ஏஎன்டி ஓஆர் ஆர் என்ஓடி அப்படி பார்த்தோம். இங்க வந்து இந்த சிம்பல் யூஸ் பண்ணுவோம், and பைப் சிம்பல் தான் ஆர். ஓகே ஓகே. இந்த எக்ஸ்போனன்ட் சிம்பல் இங்க எக்ஸ்ஆர். இந்த இத என்ன சொல்லுவீங்க மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ல? இந்த நாட் அதுவா எக்ஸ்போனன்ஷியல் தான் சொல்லுவோம். எக்ஸ்போனன்ஷியல இங்க நாட்னு சொல்லுவோம். இங்க ரெண்டு தடவை வந்து கிரேட்டர் தென் சிம்பல் போட்டிருந்தோம்னா அது லெஃப்ட் ஷிஃப்ட். ஓகே. ரெண்டு தடவை லெஸ் தென் போட்டிருந்தோம்னா ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு மீனிங். ஓகே ஓகே. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறோம்னா நம்பர்ஸ் எல்லாம் லாஜிக்கலா வந்து கன்வர்ட் பண்ணிக்கும். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் இல்லையா, நான் கொடுக்குற வேல்யூவை மெஷின் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம சொல்லிருக்கோம். சோ என்ன பண்ணுவோம், இந்த 5 வந்து ஃபர்ஸ்ட் பைனரி வேல்யூவா கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே. அந்த பைனரி வேல்யூ தான் 101. ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் பைனரி வேல்யூவா கன்வெர்ட் பண்ணனும்னா இந்த வேல்யூ வந்து 0ல இருந்து 10 குள்ள இருக்கிற நம்பர், கரெக்ட்டா? ஓகே. சோ நான் இத என்ன பண்ணுவேன் அப்படினா 2 ஆல டிவைட் பண்ணுவேன். ஓகே. அது வந்து நான் உங்களுக்கு லாஜிக்கல் ஆபரேட்டர் ஒண்ணே ஒன்னு மட்டும் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே. நீங்க இங்க பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே மேம், இப்போ தெரியுது. ஓகே. இப்ப 5 இருக்கு. ஓகேவா? 5 ஓட வேல்யூ என்ன பார்த்தோம்? 1 101 0 1 தான் பைனரி வேல்யூ. 101 எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் இங்க 2 போடுவேன். 2 தான் என்னன்னா ஒரு டெசிமல் வேல்யூவை பைனரி வேல்யூவா கன்வெர்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண போற நம்பர். ஓகே. பைனரினாலே என்ன? 2. ஓகே. சோ இதோட பேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 2 னு சொல்லுவோம். ஓகே. அண்டர்ஸ்டுட். பைனரி கேட்டாங்கன்னா 2. அப்ப 5 ஓட பேஸ் வேல்யூ என்ன? 5 ஓட பேஸ் வேல்யூ 10 னு சொல்லுவோம். 10லாம் என்னன்னா டெசிமல் நம்பர். ஓகேவா? சோ இந்த டெசிமலை நான் பைனரிக்கு என்ன பண்ண போறேன்? கன்வெர்ட் பண்ண போறேன். சோ நான் என்ன பண்றேன்? 2 ஆல எல் டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. எல் டிவிஷன் மெத்தட் பண்றேன். சோ 2 2s are 4 நமக்கு தெரியும். ஓகே. ஓகேவா? சோ 2 2s are 4 போடுங்க. 4 பேலன்ஸ் 1 வரும். அப்ப 4 ரிமைனிங் எவ்வளவு? 1. அத சைடுல போடணும். ஓகே. நெக்ஸ்ட் இங்க வந்து கோஷன்ட் போடணும். திருப்பி 2 போடுங்க. இங்க வந்து ரிமைண்டர போடணும். ஓகே ஓகே ஓகே, புரியுது. திருப்பி 2 போடிங்கனா 2 1. அப்ப கோஷன்ட் 1, ரிமைண்டர் எவ்வளவு? 0. அது 101. 0. சோ இங்க இருந்து இப்படி போகணும். ஓகே. அப்ப 101 வந்துருச்சா? ஓகே. ஓகே. இதுதான் வந்து ஒரு டெசிமலை பைனரி வேல்யூவா கன்வெர்ட் பண்றதுக்கான ஃபார்மட். இது நம்ம வந்து தெரிஞ்சு படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, இப்படிதான் பண்ணணும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே. இது வந்து மஸ்ட் கிடையாது. ஓகேவா? புரியுது. How it converted சொல்ல மாட்டேன், பட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக நான் சொல்றேன். புரியுது. how the binary will work. எப்படி இப்ப நம்ம 3 அங்க கொடுத்திருந்தோம் இன்னொரு நம்பர். இப்ப அதுவே 2 ஆல பண்ணனும்னா இங்க என்ன போடுவோம்? திருப்பி அது 2 டேபிள்ல வந்து வரும். ஆக்சுவலி one time வரும். 1. the remainder will come 1. கரெக்ட்டா? ரிமைண்டர் எவ்வளவு? அது 1 வரும். 1. இங்க இருந்து இப்படி போகணும்னு சொல்லியாச்சு. எனக்கு இங்க 2 நம்பர் இருக்கு. நான் எப்பயுமே 1 ஸ்டென்ஸ்னு தான் போவேன் மேக்ஸ பொறுத்த வரைக்கும். சோ இங்க நான் 0 போட்டுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. சோ எனக்கு செட்டா 2 பைனரி வேல்யூஸ் இப்ப கிடைச்சிருச்சு. ஓகேவா? இதுல தான் நான் AND ஆபரேஷனும் OR ஆபரேஷனும் பண்ண போறேன். ஓகே.
ஓகே. ஓகே. அது 3 டிஜிட் தான் போடணுமா? ஃப்ரண்ட்ல 0ன்னு போட்டுக்கிறீங்களே, அது இல்லாதனால நீங்க போட்டுக்கிறீங்களா? ஏன்னா 2 டிஜிட் வேல்யூ இல்லாதனால இருக்கு. போட்டுக்கிறோம். இன்டிஜர் இல்லனா எப்பயும் எப்படி போடுவோம்? எஸ். ஃப்ரண்ட்ல 0 அந்த போட்டா மாதிரி வேல்யூ தான். இல்ல. ஆனா இங்க பைனரியை பொறுத்த அதுதான். வரைக்கும் அது கேட்கிறேன். இல்ல நார்மல் மேத்தமேட்டிக்ஸ் நீங்க பைனரி பொறுத்த வரைக்குமே ஃப்ரண்ட்ல 0 போட்டோம்னா வேல்யூ கிடையாது. எதுலயுமே ஓகே நீங்க ஓகே ஓகே பேக்வர்ட்ல 0 போட்டா மட்டும் தான் வேல்யூ ஓகே மாறும். இப்ப ஓகே நான் இந்த ஓகே இடத்துல இந்த 0 அடிச்சிட்டு இங்க 0 போட்டேன்னா இந்த பைனரியோட வேல்யூவே வேற. ஓகே. கரெக்ட்டா? அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட். எனக்கு அப்ப நான் இங்க 0 போட்டேன்னா தான் எனக்கு இது 3. ம். ஓகே. நான் இந்த கன்வர்ஷனும் உங்களுக்கு சொல்லி தரேன். அது வந்து கடைசியா சொல்றேன். இது எப்படி பண்றதுன்னு பாருங்க. ம். அதாவது பைனரிய டெசிமலா மாத்துறது எப்படின்னு. ஓகே ஓகே. ஓகே. சோ இப்ப AND ஆபரேஷன்ல ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. both கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ ஆர் எல்ஸ் ஃபால்ஸ். எஸ். சோ இங்க 1 இருக்கு, 1 போட்டாச்சு. 0 1 இருக்கு, 0 போட்டாச்சு. 1 0 இருக்கு, 0 போட்டாச்சு. ஓகே. அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் பைப் சிம்பல் ஆர் ஆபரேஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. இங்க எனி both ஒன் condition true ட்ரூ 1. இங்க எனி 1. 1 So 0 1 1 1. 1. So 1 1 0 0 1. 1. ஓகே. ஓகே. ஃபைன். இப்ப எஸ். அண்டும் ஆரும் புரிஞ்சதா? எஸ். ஓகே. சோ அதுவே வந்து இப்ப ஆர் ஆபரேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போனன்ட் ஆஃப் 5 னு இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 5 ஓட பைனரி வேல்யூ பண்ணிட்டு அத ஒரு ஷிஃப்ட் முன்னாடி போடுவாங்க. அப்ப எனக்கு 6 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். நான் இந்த நாட்டோட ஷிஃப்ட் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் நாட்லாம் நான் செப்பரேட்டா சொல்லி தரேன். இத வந்து நீங்க இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. நான் இங்க இத பண்ணிருக்கேன் பாருங்க. if a is equal to 5 binary a is equal to 5 னா 101. ஓகே ஃப்ரண்ட்ல 0 போடுங்க நான் வேல்யூ இங்க ஓகே வந்து அண்டர்ஸ்டாண்ட் 0 ஓகே அடிஷன் போட்டுருக்கேன். ஓகே ஓகே. இங்க 0011. இப்போ நான் அண்ட் ஆபரேஷன் பண்ண போறேன். எனக்கு ஓகே. அண்ட் ஆபரேஷன் பண்றப்ப 001 அங்க முன்னாடி இருந்ததா? எஸ் எஸ். ஃப்ரண்ட்ல 0 போட்டு இப்போ பேஸ் எஸ் புரியுது. ஃப்ரண்ட்ல இன்னொரு 0 ஆட் சோ பண்ணிட்டீங்க. இங்க பேஸ் நான் 4 எடுத்துக்கறனால இங்க 3 0 போட்டுருக்கேன். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஆர் ஆபரேஷன் பண்றோம். ட்ரிபிள் 1 இருந்தது, முன்னாடி ஒரு 0 போட்டுருக்கோம். கரெக்ட்டா? ஓகே ஓகே. ஓகே ஃபைன். இப்போ எக்ஸ்ஆர் பண்ணனும். எக்ஸ்ஆர் பண்ணனும் அப்படினா எக்ஸ்ஆர் ஆபரேஷன் அப்படின்றது என்னன்னா எனக்கு இருக்கிற வேல்யூவை இங்க பாருங்க. இது வந்து டாட் வச்சா என்ன சொன்னோம்? மல்டிப்ளிகேஷன். ஓகே. டாட் வச்சா மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஆபரேஷன். ஓகே. டாட் வச்சா மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஆபரேஷன். பிளஸ் சிம்பல் போட்டோம்னா ஆர் ஆபரேஷன் அடிஷன். ஓகே. கன்ஃபியூஷனா இருக்கா? அண்ட் ஆபரேஷன் ஆர் ஆபரேஷன் இல்ல புரியுது. ஃபர்ஸ்ட் காரணம் என்ன என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னா ஆக்சுவலி எய்தர் ஏதா ஒன்னு இருந்தாலும் வரணும். இப்போ 0 கூட நீங்க ஃபார் 0 0 0 தான் இருக்கும். 0 + 1 1 வரும். அதனால அடிஷன் பண்ணும்போது ஈக்குவல் வரும். ஆனா மல்டிப்ளை பண்ணும்போது ஏதா ஒன்னு இருந்தா வரதுனால அது மல்டிப்ளை வரதுனால அது வந்து பாத்தீங்கன்னா will come under actually இல்ல வரும் உங்களுக்கு. because and னு சொல்றப்ப எல்லாரும் அடிஷன் ஆபரேஷனை வந்து அண்ட வந்து பிளஸ் னு நினைச்சுக்குவாங்க. காரணம் என்ன இதையும் அதையும் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்காக பட் ஹியர் இங்க புரியுது. நீங்க புரியுது. அதனால தான் சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? எஸ். ஓகே. இப்போ இதுதான் XOR கேட்டோட ஆபரேஷன். ஓகே. ரெண்டுமே 0 னா 0. ஏதாவது ஒன்னு ட்ரூனா ட்ரூ. ரெண்டுமே ட்ரூனாலும் 0 தான். ஓகேவா? இது வந்து XOR ஆபரேஷன். ஓகே. ஓகே. XOR. இந்த XOR. ஓகே. எய்தர் 0 0 னா 0, 1 1 ரெண்டுமே சேமா இருந்தாலும் 0, அன்சேமா இருந்தா மட்டும் தான் ஓகே அடிஷன். ஓகே. டிஃபரண்டா இருந்தா 1 கொடுக்கும். அண்டர்ஸ்டாண்ட் அவ்வளவுதான். ஓகே. ஓகே. அப்ப இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கு 0 வந்துருச்சு. கண்டிப்பா. செகண்ட் இங்க இருக்கிறது டிஃபரண்டா இருக்குன்றனால 1 வந்துருச்சு. இங்க 0 இருக்குறனால 0 அப்படின்றது வந்துருச்சு. ஓகே. இங்கேயும் 0 இங்கேயும் 0ன்றனால 0 வந்துருச்சு. சோ இதோட பைனரி டெசிமல் வேல்யூ வந்து 6. இது எப்படி பண்ணனும்னு நான் சொல்றேன். ஓகே. 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 சோ நாட் ஆபரேஷன் அப்படின்றது எப்படி பண்ணனும்னா நான் எக்ஸ்போனன்ட் ஆஃப் a னு கொடுத்துட்டேன் அப்படினா x + 1 பண்ணனும். சோ இங்க இருக்குது 5 5 + 1 எவ்வளவு? 6. சோ எக்ஸ்போனன்ட் ஆஃப் 6.
ஓ தென் யூ நீட் ஓகே. டு கெட் டு வைல் மைனஸ் கொடுக்கணுங்களா? சோ இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே. இப்ப 5ன்ற பைனரி வேல்யூ இருக்கு இங்க. 0 1 0 1. நார்மலா ஒரு பிட் அப்படின்றது 8 இருக்கும். கரெக்ட்டா? ஓகே. So 1 பைட் 1 ஓகே. 2 8 பைட் 1 5 பிட் 6 ஈக்குவல் டு 7 8 8 போட்டுக்கணும் நம்பர் கரெக்ட்டா. அண்டர்ஸ்டுட். அப்படி புரியுது. 5 இல்லன்னா முன்னாடி 0 ஆட் பண்ணு. புரியுது. ஆக்சுவலி 5 ஓகே. வந்து 101 8 போடுறதுனால ஃப்ரண்ட்ல 0 ஆட் பண்ணிக்க. ஓகே குட். எஸ். ஓகே. இப்ப இத லெஃப்ட் ஷிஃப்ட்னு சொல்லிருக்காங்க. அப்படினா நான் லெஃப்ட் சைடு இந்த நம்பரை ஷிஃப்ட் பண்ண போறேன். ஓகே. சோ நான் லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்றப்ப எனக்கு இங்க இருக்கிற இந்த 2 ஜீரோக்கு அடுத்து பொசிஷன் கிடையாது. அப்ப இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிட்டு இங்க இங்க கொடுத்திருக்கிறது தான் நம்பர். எத்தனை நம்பர் ஷிஃப்ட் பண்ணனும்னு. ஓகேவா? நேனே 2 ஷிஃப்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ நான் இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள 8 பேர் தான் இருக்க முடியும். சரியா? நான் அதுல 2 பேரை வெளிய தள்ள போறேன் அப்படின்றப்ப முன்னாடி இருக்கிற இந்த 2 ஜீரோவை வெளிய எடுத்துட்டோம்னா ரிமைனிங் ஸ்பேஸ் 2 இந்த சைடு காலியா இருக்கும். அங்க போய் இது அலோகேஷன் என்ன பண்ணனும்? பின்னாடி 2 ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும். ஓகே. அப்போ வேல்யூ மாறும். வேல்யூ மாறும். ஓகே. இதுதான் லெஃப்ட் ஷிஃப்ட். ஓகே. சரியா? அதுவே ரைட் ஷிஃப்ட் அப்படினா மூவிங் ஃபார்வர்ட் டைரக்ஷன். சோ இந்த 2க்கு சாரி நான் இங்க 20 எடுத்துர்க்கேன். இங்க 2க்கு நம்ம பண்ணி பாப்போம். 20 ஓட பைனரி வேல்யூ 000 101 00. அப்படியே மேல இருக்குறதுக்கே வந்து மறுபடியும் வந்து பைனரி வேல்யூ பண்றேன். ஓகே ஓகே. இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படினா ஃபார்வர்ட்ல இருக்கிற 2 ஜீரோவை புரியுது. ரைட் சைடுல இருந்து ரைட்ல இருந்து ராஸ் எடுக்கும். அதெல்லாம் 00 இருக்கனால எடுக்கறீங்க. அதை ஃப்ரண்ட்ல போடுறீங்க. இங்க இருக்கிற இந்த 2 பேரும் அப்படியே இந்த சைடு 2 ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப என்னோட பைனரி வேல்யூ 5. புரியுதா? ஓகே. ரைட் ஷிஃப்ட்னு போடும்போது ரைட்ல இருந்து தூக்கிட்டு ஃப்ரண்ட்ல லெஃப்ட்ல போடணும். லெஃப்ட்ல போது லெஃப்ட்ல இருந்து தூக்கி ரைட்ல போடணும்ன்றீங்க. அது என்ன வேல்யூ கொடுக்குறீங்க? ஓகே. அது தட் மீன்ஸ் லெஸ். இங்க வந்து எத்தனை நம்பர் கொடுக்கறாங்களோ அந்த நம்பர் தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். இங்க 2 னு கொடுத்தா 2 ஷிஃப்ட், 3 னு கொடுத்தாங்கன்னா 3 நம்பர் ஷிஃப்ட் ஆகும். 5 னு கொடுத்தாங்கன்னா 5 நம்பர் ஷிஃப்ட் ஆகும். ஓகே. அதுதான் புரியுது. ஷிஃப்ட் फ्रॉम ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல எனக்கு 1 இருந்தாலுமே அது வெளிய தான் போகும். ஓகே. இங்க 0 வச்சு எக்ஸாம்பிளா பார்த்தனால 0s மட்டும் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. புரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் புரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் 3 னு கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னா 30 எடுத்து நான் இங்க போட்டுருப்பேன். சோ அதே தான் வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்னா எனக்கு ஆக்சுவலி ஆஃப்டர் ஷிஃப்டிங் பண்ணும்போது என்னன்னா 00 101 000 இருக்கும். எஸ். அதுவே நீங்க இங்க வரும்போது என்ன பாத்தீங்கன்னா ரைட் சைடு வரும்போது அதே மாதிரி தான் லாஸ்ட்ல இருந்து எடுப்பேன். அப்போ 100 எடுக்கும்போது என்னன்னா லாஸ்ட்ல ஏற்கனவே 100 இருக்கு. அந்த 100 ஃப்ரண்ட்ல போய்டும் உங்களுக்கு. இப்போ ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே 100 னு ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? எஸ் கரெக்ட். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த பைனரி வேல்யூ சொன்னோம்ல, இந்த பைனரிய எப்படி டெசிமலா மாத்துறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மேண்டேட்டரி இல்ல. ஓகே. 011 பேஸ் 2 சொல்லியாச்சு. நான் இத டெசிமலா கன்வர்ட் பண்ண போறேன்னா இங்க 1 இருக்கா? 1 into binary 2 power 0. Okay. Anything power 0 1. Okay. 1 into 1 1 will come. Okay. So இங்க next 1 into power 1 maybe. Into 2 power 1. Anything power 1? A power 1. Okay. So இங்க 0 into 2 power 2. 2 power 2. But anything power 0, it will automatically 0. So if you add things, yes. இங்க sorry. 2. Okay. Sorry. Okay. Anything power 0. Sorry. Yeah, correct. Anything power 0 1. 1 into 1 1. இங்க 1 into 2 2. Inge 0 into 4 anything 0 if you add 2 plus automatically 3. Okay. So 3 வந்துருச்சா? Okay. நம்ம கரெக்ட்டா தான் பண்ணிருக்கோமான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். Okay மேம். இது வந்து நமக்கு வந்து நீங்க 11th 12th வந்து என்ன குரூப் படிச்சீங்க? மேக்ஸ் பயாலஜி.
ஓ மேத்ஸ் பயாலஜி, ஓகே ஃபைன். சோ மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தீங்கன்னா அதுல இந்த ஆபரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே. இது எல்லாமே 11th 12th சிலபஸ். அததான் நமக்கு கன்வர்ஷன்ற ஒண்ணே ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இல்ல இதெல்லாம் தெரியும். பிகாஸ் நான் இப்பவும் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் மேத்ஸ். ஓ ஓகே ஓகே ஃபைன். மேத்ஸ்ல இந்த கான்செப்ட் வருதா? இல்ல நான் மேத்ஸ் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு. அதனால இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். சாரி, நீங்க டியூஷன் எடுக்கறீங்களா? எஸ் மேம். மேத்ஸ் மட்டும். ஓகே ஓகே. சோ இப்ப பாத்த அந்த கான்செப்ட் புரியுது இல்ல? எஸ் மேம். ஓகே. சோ நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாமா? கண்டிப்பா, ஷூர் மேம். ஓகே. சோ மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ். மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் அப்படின்றது இன் நாட் இன். ஓகே. இததான் வந்து மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay. Okay. Used to check the membership in a sequence for list or string. இந்த ரெண்டுக்கு தான் இந்த மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் யூஸ் ஆகும். இங்க கீழ இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்க. my list அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம்ல நான் 1 2 3 4 னு ஒரு பல்க் நம்பர்ஸ ஸ்டோர் பண்றேன். இது வந்து அரே கான்செப்ட். ஓகே. இது வரைக்கும் அதெல்லாம் போடுறதில்ல. அரே கான்செப்ட். ஓகே. இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சொன்னேன்ல, அத சொல்லி தருவேன். ஓகேவா? ஓகே. சோ 1 2 3 4 னு பல்கா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ ஸ்டோர் பண்ணனும். இப்ப அதுல 2 in my list 2ன்ற நம்பர் என்னோட லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணனும். ஓகே ஓகே. சோ print 2 in my list. if suppose இருந்ததுன்னா true னு வரும், இல்லனா false னு வரும். இதுதான் boolean output. true false ன்றது boolean output. Okay. Yes. I know. Okay. So 2 in my list true. 4 not in my list. இதுல இல்லையா அப்படினு நான் கேக்குறேன். ஆனா அதுல இருக்கு அப்படின்றப்ப false அப்படிங்கற output வந்து வந்திருக்கு. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு லெட்டர் ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ல இந்த கேரக்டர் இருக்கா இல்ல அந்த வேர்டே இருக்கா அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். அண்டர்ஸ்டுட். ஆக்சுவலி ஒரு எக்ஸல் நிறைய இருக்கலாம். மேபி அதுல ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் கண்டுபிடிக்கலாம். என் போட்டு அந்த நேம் போட்டு கண்டுபிடிக்கலாம். நாட் என்ன. ஓகே, ஐ நோ. அண்டர்ஸ்டுட் கிளியர்லி. ஓகே. பட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் இன் தேர் ஆக்சுவலி நம்ம அங்க என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல் கூட ஒரு டேபிள்ல இருக்க காலத்துல ஃபர்ஸ்ட் நேம் இருக்கான்னு போடுறது என் போட்டு சம்திங் ஆக்சுவலி இன் போட்டு போடுவோம். பட் இருக்கும்போது வேல்யூ மட்டும் வரும். பட் இங்க பூலியனா வருதுங்களா? பூலியன் இல்லாம வேல்யூ வருமா? பூலியன் இல்லாம வேல்யூ வருமா? 0 1 ரிட்டர்ன் ஆகுமான்னு கேக்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதான் சொல்றேன். இப்போ வந்து லிஸ்ட் மை லிஸ்ட்ல நீங்க நம்பர் கொடுத்துட்டீங்க. இப்போ வெறும் கம்மியா தான் இருக்கு. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அது கண்டிஷன் அது நான் கொடுக்க போற கண்டிஷன் தானா? இப்படி இந்த இடத்துல 2 in my list னு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்க்குள்ள கொடுத்தேன் அப்படினா எனக்கு பூலியன் அவுட்புட் தான் வரும். நான் இத if கண்டிஷன்க்குள்ள கொடுத்து இது கரெக்ட்டா இருந்ததுனா print 1 ன்னு நான் சொல்றேனா எனக்கு 1ன்றது பிரிண்ட் ஆகும். இல்லனா நான் சொல்றது பிரிண்ட் ஆகும். ஓகே மேம். ஓகே. வெறும் ஓகே வெறுமா பண்ணிருக்கோம். ஓகே, அண்டர்ஸ்டுட். நேத்து நம்ம அந்த விஜய்ஸ் லேப்டாப் அத ட்ரை பண்ணி பாத்தீங்களா? மேம் எனக்கு நீங்க இது அனுப்பவே இல்லை. நீங்க ஞாபகம் இருக்கீங்களா? யூஆர்எல் அனுப்பவே இல்லைங்க. யூஆர்எல் அனுப்பல. நீங்க அது இது மட்டும் அனுப்பிச்சிருந்தீங்க. என்னன்னா கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் அனுப்பிச்சு அதில் கொஸ்டின் அனுப்பிச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலி என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்களா? அதில் 10 தான் முடிச்சிருந்தேன். ஆக்சுவலி நானும் ஆக்சுவலி நீங்க இது எல்லாத்தையுமே அசைன்மென்ட்ஸாவே வெச்சுக்கோங்க. பிகாஸ் நான் இந்த வீக்ல வந்து நாளைக்கு மட்டும் தான் நமக்கு கிளாஸ் இருக்கும்னு சொல்லிருந்தேன் இல்லையா? எஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம மண்டே தான் பாப்போம். சோ இந்த டேஸ வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் கொடுத்தத வந்து முடிக்கிறதுக்கு வெச்சுக்கோங்க. நான் பிளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா சம்ஸ் உங்களுக்கு நான் செட் பண்றேன். அனுப்புங்க. பிரச்சனை இல்ல. ஓகே. சோ நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் பத்தின அதே எக்ஸாம்பிள். ஆப்பிள் இன் ஃப்ரூட்ஸ். ஆப்பிள் ஃப்ரூட்ஸ்ல இருக்கா அப்படின்றத கேட்டிருக்கேன். இது வந்து இன்டிஜர் வேல்யூ. இது வந்து ஸ்ட்ரிங்கா கொடுத்திருக்கோம் அப்படின்றப்ப கொட்டேஷன்ல கொடுக்கணும் நம்ம. ஓகே. ஆப்பிள், பனானா, செரி. ஆப்பிள் கொட்டேஷன் இன் ஃப்ரூட்ஸ் ட்ரூ. கிரேப்ஸ் நாட் இன் ஃப்ரூட்ஸ் னு கொடுத்திருக்கேன். கிரேப்ன்றது இங்க இல்லவே இல்ல. சோ எனக்கு ட்ரூ அப்படின்றது வந்து அவுட்புட் ஆகுது. நெக்ஸ்ட் போலாமா? கண்டிப்பா. ஆனா இஃப் யூ டோன்ட் மைண்ட் இதெல்லாம் சொல்லும்போது ஏதோ அது ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அப்படிதான் இருக்குமா உண்மையா ப்ரோக்ராமிங்?
பைத்தான் ப்ரோகிராம் இப்ப நீங்க படிச்ச வரைக்கும் நீங்களா எழுதுன வரைக்கும் பைத்தான பத்தின உங்களோட தாட் என்ன? இல்ல அதான் சொல்றேன் ஈஸியா இருக்க மாதிரி தோணுது. ஆனா ஆனா ஈஸியா இது இருக்கிற இது மாதிரி இது தானே இருக்காது. தோணுது. ரியாலிட்டி இது மாதிரி இருக்குமான்றது தான் ஈஸியா கேட்கிறேன். தான் இருக்கும். ஓகே. நம்ம நம்ம எடுத்துக்கிறது தான் எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப நான் அது கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன்னா அது எனக்கு அது கடைசி ஓகே. முடிக்க அது வரைக்குமே ஓகே. எனக்கு அது கஷ்டம் தான். இல்ல அது ஓகே. அது அதேதான். ஓகே. பைத்தான் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே. ஓகே. ஓகே ஃபைன். இப்ப நீங்க முடிச்சது பயோமேத்ஸ், படிச்சது மேத்தமேட்டிக்ஸா? ஆமா மேம். எம்எஸ்சி மேக்ஸ். ஓகே எம்எஸ்சி ஃபைன். மேக்ஸ் ஆனா பிஎட். எஸ்கியூஎல் எப்படி? அதான் எம்எஸ்சி மேக்ஸ் பிஎட் மேம் நான் ஆக்சுவலி. ஓ பட் ஓகே. ஒர்க்கிங் இன் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அங்க அங்க ஓகே கத்துக்கிட்டேன் நான். ஃபைன். ஓகே ஓகே. குட். ஓகே. சோ இங்க நானே இதெல்லாம் ஐடில முடிச்சுட்டு உங்களுக்கு ஐடி போறப்ப ஓகேவா இருந்ததா? இல்ல இனிஷியலா கொஞ்சம் வந்தது. பட் ஐ கேன் பண்ணிட்டு பட் இப்போ நான் டீம் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐடில. ஓகே ஓகே. ஓகே குட். ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர். ஓகே. ஓகே. So used to compare the memory location of two objects. இத நல்லா படிச்சு பாத்துக்கோங்க. ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா மெமரி லொகேஷனை ஃபைண்ட் பண்றதுக்கு. ரெண்டு நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸோட மெமரி லொகேஷனை கம்பேர் பண்றதுக்கு தான் இது யூஸ் பண்ண போறோம். சரியா? சோ இஸ் நாட் அங்க வந்து இன் நாட் இன் பார்த்தோம். இங்க இஸ் நாட்ன்றதை யூஸ் பண்ண போறோம். இங்க x is equal to 1,2 ஸ்டோர் பண்ணிருக்கேன். y is equal to 1,2. சரியா? ஓகே. ரெண்டோட வேல்யூ தான் சேம். அதோட மெமரி லொகேஷன் டிஃபரண்டா கண்டிப்பா. சோ print x is y. x உம் y உம் சேமான்னு கேட்டிருக்காங்க. நோ, பிகாஸ் both memory location are different. so false அப்படின்னு எனக்கு அவுட்புட் வந்துருக்கு. ஓகே. ஆனா x = 5 னா உள்ள இருக்கிற வேல்யூவை செக் பண்றோம். அண்டர்ஸ்டுட் now understood. இப்போ செக் தி வேல்யூஸ் அது இதுதான் சொல்லுங்க நினைக்கிறேன். டபுள் ஈக்குவல் டு ஓகே அண்டர்ஸ்டுட். இப்போ இங்க 2 இருக்கு. இதுதான் கேள்வி கேட்கறேன் நினைச்சேன். ஓகே. ஓகேவா? மெமரி லொகேஷன்னா இஸ் ஈக்குவல் டுக்கும் இஸ்ஸும் சேம் கிடையாது. ஓகே. அதான் நான் இங்க சொல்ல வரேன். ஓகே. ஓகேவா? எஸ் மேம். ஓகே. ஐடென்டிட்டி ஆபரேட்டருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம். a 1 2 3 b is equal to a. a ஓட வேல்யூவை b க்கு நான் அசைன் பண்றேன். ஓகே. so c is equal to 1 2 3. so print a is b. a யும் b யும் சேமா? இங்க சேமா தான் இருக்கும். காரணம் என்ன அதோட வேல்யூ இங்க அசைன் பண்றதுனால அதே வேல்யூ தான வேற வேல்யூ என்ன பண்ணிட்டோம்? இங்க அசைன் பண்ணிட்டோம். காப்பி பண்ணிட்ட மாதிரி. ஓகே. எஸ். a is c. இல்ல இங்க இருக்காது. பட் அதுக்கு லொகேஷன் மெமரி லொகேஷன் வேற இது லொகேஷன் வேற. அதனால ஃபால்ஸ் கரெக்ட். எஸ். so a is not c. a is not c. அது கரெக்ட் தான். ஆமா ஏனா a c இது ஃபால்ஸ்னா இது not true. கன்ஃபார்மா இருக்கு. புரியுதுல? எஸ் மேம். ஓகே ஃபைன். so next மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் பத்தின அதே எக்ஸாம்பிள்ஸ் தான். நான் சொன்னேன் இல்லையா, இது உங்களுக்கு தெரியுதா இந்த ஸ்கிரீன்? எஸ் தெரியுது மேம். இப்போ ஓகேவா? ஓகே. ஓகே. இல்ல ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்காதா? இல்ல பரவாயில்லை மேம். ஐ கேன். ஓகே. so fruits is equal to apple banana சரி. print apple in fruit true. appleன்றது இருக்கு. grape not in fruit. grape இல்ல. so கண்டிப்பா true தான் வரப்போகுது. இப்போ இந்த மாதிரி செக் பண்றோம் பாருங்க. name is equal to python p in name. p என்ற லெட்டர் நேம்ல இருக்கா? இருக்கு. z இருக்கா? இல்ல. it's not there. so correct. not in. இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. பட் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. நான் இல்ல செக் வொர்க் அவுட் பண்ணனும் மேம். இது புரியுற மாதிரி இருக்கு. ஆனா அது வொர்க் அவுட் பண்ணா தான் அப்படியே கரெக்ட்டா உங்களுக்கு ஓகே. so precedence operator அப்படின்றது எதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் priority கொடுக்கணும், எது வந்து எனக்கு அப்புறமா எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத சொல்றது தான் ஆபரேட்டர் precedence அப்படின்னு. ஓகேவா? Okay. Operator precedence determine the order in which operations are performed in expressions with multiple operator. Operator with higher precedence or execute first and the operator with lower precedence or executed later. So எது எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்றத பத்தின பாயிண்ட். So for example Bodemas rule இருக்குல, Bodemas. எஸ் தெரியும். சொல்லுங்க. பிராக்கெட் அது வந்து நார்மலா
மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ல நம்ம பண்ற எஸ் ப்ராசஸ். எஸ் 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 ஆனா அதுதான் எல்லாத்துலயுமே சிலயும் சரி C++லயும் சரி ஜாவாலயும் சரி அந்த ஆபரேஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே ஆனா பைத்தானை பொறுத்த வரைக்கும் போர்ட் மாஸ் ரூல் கிடையாது. ஆஹா ஓகே ஓகே ஓகேவா? பைத்தானை பொறுத்த வரைக்கும் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே அது எல்லாத்துலயுமே சேம் தான். டி பிராக்கெட் குள்ள இருக்கிற வேல்யூ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே ஆனா பிராக்கெட்டுக்கும் அடுத்து உள்ள போயிட்டோம் அப்படின்னா அது அந்தந்த ஆபரேட்டருக்கு ஒவ்வொரு ப்ரையாரிட்டி கொடுக்குது. சோ ஓகே எனக்கு பிராக்கெட்டுக்கு அப்புறம் எக்ஸ்பொனன்சியேஷன் வரப்போகுது. அதுக்கப்புறம் யூனரி ஆபரேட்டர் வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது? மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். நம்ம போர்ட் மாஸ் என்ன பண்ணுவோம்? டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ஆமா டி அப்புறம் எம்ஏஎஸ். இதுல யூனரி ஆபரேஷன்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன பார்க்க போறோம்? ஓகே இல்ல மல்டிப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்லியே போயிடுது உங்களுக்கு. அங்க வந்து டி அப்புறம் தான் டிவிஷன் அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் போகும். பட் எம்ஏஎஸ் இங்க மல்டிப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்லியே போயிடுது, டிவிஷன் மட்டும் போயிடுச்சு உங்களுக்கு. எஸ். நெக்ஸ்ட் அடிஷன், சப்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆர். தென் அதுக்கப்புறம் இந்த மேல போடுற அந்த கொட்டேஷன் ஒன்னு போடுவோம் அது. தென் அதுக்கப்புறம் கம்பேரிசன், தென் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் தான் அசைன்மென்ட் ஆபரேட்டர். இது எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணுவோமானா இல்ல, ஒரு சில ஆபரேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அது அதுவே பண்ணிக்கும். ஆனா போர்ட் மாஸ் ரூல் இதுல அப்ளை ஆகல. புரியுது. பட் நீங்க இப்ப சுவாமிச்சிங்களே இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒன்று மட்டும் தான் வரல, மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் வரல. அது ஃப்ரெண்ட்லியே வந்துடுது. பட் அது தவிர ஓகே. இதுதான் யூனரி ஆபரேட்டர்னா என்ன? யூனரி ஆபரேட்டர் அப்படின்றதும் பிளஸ் எக்ஸ், மைனஸ் எக்ஸ், நாட் எக்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் யூனரி ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரி யூனரி. ஓகேவா? ஓகே. பிளஸ் எக்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் அந்த நம்பர். அதுதான். ஓகே ஓகே ஓகே. அதுதான் வந்து யூனரி ஆபரேஷன். ஓகே. சோ ஓகே ஃபைன். எனக்கு இந்த இதை உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இதுதான் வந்து क्वेश्चन. ஓகே ஓகே. பிரான்சஸ் ஹேவ் தி ஹையஸ்ட் ப்ரெசிஷன் கேன் யூஸ் டு ஓவர்ரைட். இப்போ இல்ல, நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்புறேன், நீங்க வீட்ல பொறுமையா ட்ரை பண்ணுங்க. Okay, most operator including arithmetic compressions, logical not as higher precedent than under understand true or false. And false. True or false and false. Then or okay. Okay, try பண்ணி பாருங்க சரியா? நெக்ஸ்ட் போவா? Yes, okay ma'am. சோ இங்க பாருங்க, without parenthesis. parenthesis இல்ல அப்படினா எனக்கு ஃபர்ஸ்ட் எது வந்து டிஸ்ப்ளே ஆகும் அப்படினா எக்ஸ்பொனன்சியேஷன். தென் அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், தென் அதுக்கப்புறம் அடிஷன். சோ எனக்கு 30 அப்படின்றது வந்து ஓகே. இங்க 2 ஸ்கொயர் ஓகே 4 or 20 plus 30. Okay, understood. Okay. So using parenthesis. First parenthesis தான் first இருக்கும். 15. Yes. 15 அப்புறம் ஓகே. Okay. Okay. Okay ma'am. Okay. So இப்ப இதுல எது ஹையர் பிரசிடென்ஸ் நமக்கு தெரியும். Yes, அது bracket இருக்கிறது தான் ஹையர் பிரசிடென்ஸ். 10 plus 5 is 15 into 2. Okay. So இப்போ இதுல எது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் தான். 4 எக்ஸ்போனன்ஷியல் 2 இருக்குல, 4 ஸ்கொயர் அது 16 வரும். 16 into 3 பண்ணி மல்டிப்ளை பண்ணனும் 48 அப்புறம் தான் பண்ணனும் 2. எஸ். ஓகே. சோ இத ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு போகுதுனா அத டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேயா? அதுவே லெஃப்ட் டு ரைட் அப்படி போகுதுனா அத இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. சோ இங்க என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. பிளஸ்க்கும் மைனஸ்க்கும் நம்ம கொடுக்க போறது சேம் பிரையாரிட்டி தான். கரெக்ட்டா? அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் ஒரே தட்ல தான் இருக்க போகுது. ஆனா அதுல எது ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படினா லெஃப்ட் சைடு இருக்குறதுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே. இங்க பாத்துக்கோங்க. இந்த ஆபரேஷன் எல்லாத்துக்குமே சேம் மீனிங் தான். அப்படி இந்த ஆபரேஷன் எல்லாமே ஒரே இடத்துல வந்துருச்சு அப்படினா ஃபர்ஸ்ட் எனக்கு இது நடக்கும். இந்த இது முடிஞ்ச பிறகு தான் இந்த பிளஸ் நடக்கும். ஓகே. So 10 minus 5 5 5 plus 2 7. Okay, but normally நீங்க mathematically 10 minus 5 plus 2 பண்ணீங்கன்னா answer will come 7 normally. 12 minus 5 நான் mathematical பண்ணும்போது additionல 1 ஆட் பண்ணிட்டு மைனஸ் அப்புறம் லாஸ் பண்ணுவாங்க. So 10 plus 2 அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே.
ஓகேவா? சோ மேத்தமேட்டிக்கல்ல பண்றப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இத தான பண்ணுவோம் 5 + 2. இல்ல அப்படி இல்ல. இல்ல எப்படி பண்ணணும், எப்பயுமே ஆக்சுவலி லைக் டெர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சு மைனஸ் பண்ணிப்பாங்க. அப்ப பண்ணும்போது உங்களுக்கு அந்த சைன் மிஸ் மேட்ச் வராது. பிளஸ் அது ஸ்டூடண்ட்ங்களுக்கு. ஸோ அதனால வாட் எவர் மேபி 10 + 2 12 12 - 5 அப்படி போயிடுவாங்க. இது மாதிரி தனித்தனியா பண்ணும்போது அவங்க நெகட்டிவ் மைனஸ் தப்பு பண்ணி இது பண்ணிடுவாங்க. அதனால சொல்லிக் கொடுக்கும்போது லைக் டெர்ம்ஸ்ல ஒண்ணா ஆட் பண்ணிட்டு தென் ஃபைனலி வி கேன் டு ஆட் ஆர் மைனஸ் வாட் எவர் ஆஸ் அ சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஃபைன். நைஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரைட் டு லெஃப்ட் அசோசியேட். இப்போ எல்லாமே வந்து எக்ஸ்போனன்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு தான் மூவ் ஆகணும். ஸோ 3 எக்ஸ்போனன்ட் 2 9. ஸோ 2 எக்ஸ்போனன்ட் 9 5 12. ஓ புரியுது. இது மாதிரி கொடுக்கும்போது டபுள் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இப்போ 9 அப்புறம் 9ஓட ஸ்கொயர். ஓகே. ஓ 2 சாரி 9 இல்ல. அந்த வேல்யூ எடுத்துட்டு அத 2 பவர் 9. ஓகே 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 ஃபைன். சோ இது கரெக்ட்டா அவுட்புட் கிடைச்சிருக்கான்னு பாருங்க நமக்கு. A B C கொடுத்திருக்கீங்க. ரிசல்ட் A + இந்த மாதிரியும் நம்ம அசைன் பண்ணலாம். A, B, C னு போட்டு 5 10 15. அப்ப A க்கு வந்து 5 னு எடுத்துக்கும், B க்கு வந்து 10 னு எடுத்துக்கும், C க்கு வந்து 15 னு எடுத்துக்கும். எஸ். அண்டர்ஸ்டுட். A + 5ன்றது 10 15 15 greater than C இல்ல அது வேல்யூ தப்பு. அப்ப A ஓகே. அண்ட் B வந்து பாத்தீங்கன்னா less than C. B வந்து 10 less than C கரெக்ட். அப்போ ஓகே. A + B 15 ரைட். ஓகே. ஸ்டெப்ஸ் 2 15 is greater than ஆமா. காரணம் ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். ஓகே. B is less than C ன்னு பாத்தீங்கன்னா ஆமா. B வந்து பாத்தீங்கன்னா எஸ் 10. ஓகே ஓகே ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. இங்க ஏன் ட்ரூ ஃபால்ஸ் ன்னு எடுத்துறோம் அப்படினா இங்க அண்ட் ஆபரேஷன் இருக்கு இல்லையா? எஸ். சோ அதனால தான் வந்து ட்ரூ ஃபால்ஸ். ஆமா புரியுது மேம் புரியுது. அதான் A + B less than 3ன்றது ஆக்சுவலி அது என்னன்னா A + B னா 10 ஆக்சுவலி 10 வரும். ஆக்சுவலி சாரி 15 வரும். 15 is greater than ஆக்சுவலி C னா இல்ல அது ஃபால்ஸ். ஏன்னா அது ரெண்டுமே ஈக்குவல். அதனால ஃபால்ஸ் வந்தது. ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ. ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ வரும்போது புரியுது. அண்ட் வரும்போது ஆக்சுவலி ஓகே. அண்ட் அப்படின்றது என்ன ஆபரேஷன்னு சொன்னோம்? லாஜிக்கல் ஆபரேஷன். மல்டிப்ளிகேஷன். அது ஓகே. மல்டிப்ளிகேஷன். சோ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ அப்படினா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றதா எனக்கு எல்லாமே சேமா இருந்தா தான் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் புரியுது மேம். அதான் 1 into இங்க 0 into 1 0 ன்னு வரும். அந்த 0ன்றது ஃபால்ஸ். அதனால தான் இங்க ஃபால்ஸ் வந்திருக்கு. அண்டர்ஸ்டுட். எஸ் ரைட். ஓகே. சோ அதே மாதிரி தான் இதுவும் அதேதான். A is equal to 10, A is equal to 0, B is equal to 10. A and B divided by A அப்படின்னு சொல்லிருக்கேன். Any number divided by 0 is 0. So I know. A வந்து 0, 0 and 0 எனக்கு என்ன வர போகுது? 0 actually ரெண்டுமே ட்ரூ 0. ஓகே. 0 அப்படிங்கறத இங்க ரிசல்ட்ல வர போகுது. So A or B அப்படினு சொன்னோம் அப்படினா anything actually 0 1 10 actually என்னது ஒண்ணால result will be okay understood 10. Okay. So it's written B. So output 10. Okay. So அவ்வளவுதான். இதுதான் வந்து ஆபரேட்டர்ஸ் கான்செப்ட். ஓகே ஓகே மேம். இது வரைக்கும் கொஞ்சம் இது வரைக்கும் இந்த PDF இருக்கு கொஞ்சம் இது வரைக்கும் அனுப்பிங்க. பண்ண வரைக்கும் அனுப்பிங்க. 3 வரைக்கும் நான் உங்களுக்கு நீங்க சென்ட் பண்ணிடுறேன். நீங்க வந்து அந்த ரிமைனிங் சம்ஸ் பண்ணி பாருங்க. பிளஸ் அந்த PDFல நான் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லிருந்தேன் இல்லையா? எக்ஸாம்பிள் அதையும் வந்து நீங்க அப்புறம் அந்த லிங்க் அனுப்புறீங்களே அனுப்பவே இல்ல. அந்த கிரீடோட லிங்க் அனுப்பலையா? இல்ல மேம். நீங்க அதுக்கு பதில் ஏதோ டி டிரைவ் அது போட்டு அனுப்பிச்சீங்க. எஸ் PDF அனுப்பிச்சீங்க. நீங்க PDF யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருக்குறதா இதுலயே இருக்கும். ஓகே. PDFல இருக்குறது தான் அந்த பேஜ்ல கண்டென்ட்டா இருக்கும். நீங்க இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் அனுப்புறேன். இல்ல எனக்கு क्वेश्चंस இருந்தா போதும். क्वेश्चन தான் இது பண்ண போறேன். எனக்கு இதுவே ஓகே தான். பிரச்சனை இல்ல. காமிச்சது ஓகே தான். ஏன்னா இது இப்போ எடுத்தீங்களா அது வரைக்கும் அந்த PDF மட்டும் கட் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா அது திருப்பி ஒரு வாட்டி ஃபுல்லா ரீகால் பண்ணணும். அது ஃபுல்லா ரீகால் பண்ணி பார்க்கணும். அது பெஸ்டா இருக்கும். சோ ப்ராப்ளம்ஸும் எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணனும் அப்படிங்கறத நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லிறேன். நீங்க கோர்ஸ் ஆக்குபைடா இருக்கிறதுக்கு. ஷூர். ஓகே ஃபைன். வேற ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு பார்த்ததுல? இல்ல இன்னைக்கு கொஞ்சம் நான் ரீகால் நிறைய பண்ணணும். ஆக்சுவலி நிறைய இருக்கு. அது மேபி அது ஃபுல்லா இது பண்ணணும் மேம்.
அப்புறம் நாளைக்கும் இது டைம்ல மேக்ஸிமம் நான் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுவா பிகாஸ் எவ்ரி டியூஸ்டே ஐ ஹேவ் டு கோ ஆஃபீஸ். ஓகே. ஸோ அங்கே மேபி லேட் ஆச்சுன்னா மேபி நான் உங்களுக்கு ப்ரையராக கூட இன்ஃபார்ம் பண்ணலாமா? மேபி மோஸ்ட்லி இருக்காது மேபி ஷிஃப்ட் மாறிடுவேன். பட் சம்டைம்ஸ் இட் வில் ஹேப்பன் டைம்ஸ் பிகாஸ் அதனால மேபி இன்ஃபார்ம் பண்ணிடுவோங்க அதில் இந்த குரூப்பில். நீங்கள் எனக்கு ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே போட்டுட்டீங்கன்னா ஓகே மேம். இஃப் சப்போஸ் ஐ அம் அவைலபிள்னா நம்ம கிளாஸ் பார்க்கலாம். வரன்ஸ் வந்து ஓகே ஓகே ஷூர் டியூஸ்டே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம். ஓகே ஓகே மேம். தேங்க் யூ ஓகே தேங்க் யூ. தேங்க் யூ பை. ஓகே.